எபிசோட் ஸ்டார்டிங்கில் கிம் ஹானை ஏசுற மாதிரி காமிச்சிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் கதையை ஆரம்பிக்கிறாங்க. கிம்மை ஜூனியர்ஸ்க்கு டான்ஸ் கிளப்பில் லீடராக ஆக்குறாங்க. வர ஃபங்க்ஷனில் வேறு ஏதோ ஒரு டான்ஸ் கிளப் முன்னாடி அசிங்கப்படுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு சீனியர் அங்கேருந்து போக ஹான்ட்ட 2 பேரும் சரி டான்ஸ் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்ல எனக்கு டான்ஸ் ஆடுறதுலாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். கிம் இஷ்டம் இல்லையா எனக்கு புரியலை, அப்போ எதுக்கு கிளப்பில் சேர்ந்தேன்னு சொல்ல அதுக்கு நீ தான் காரணம், நீ தான் ஜாலியாக இருக்கணும்னு சொன்னால் ஆனால் அது ரொம்ப போரிங்காக இருக்குதுன்னு சொல்கிறான். கரெக்டாக டைம் ஆகுது. கிம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு ப்ராக்டிஸ் இருக்குது 1 மணிக்கு வர அப்படின்னு சொல்ல அவன் பாட்டுக்கு எழுந்து ஒரு மாதிரி அலட்சியமாக ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் 1 மணி அவனை காணல. சரி அவன் இல்லாமல் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருவான்னு கேட்க இல்லை இரு நீ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் அவனை அதுக்குள்ளே தேடி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வேகமாக அவனை தேடிட்டு காரிடோர் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. சவுண்ட் கேட்டதை நிற்கிறா, ஏதோ ஒரு பியானோ சவுண்ட். கிம்க்கு அவளோட பாஸ்ட் ஞாபகம் வருது. பழைய ஸ்கூலில் அந்த பையனுமே இதே மாதிரி தான் பியானோ வாசிப்பான். ஆனால் அந்த பையன் நேம் பேஜில் வேற ஏதோ ஒரு பேரை காமிக்கிறாங்க. கிம் சி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் அவனை கூப்பிட்றா. பையன் பிஸியாக வாசிப்பான். பீக் வாய்ஸில் கத்தின அப்புறம் தான் கேட்கவே செய்கிறான். உன்னை நான் 1 மணிக்கு வர சொன்னேன் தானேன்னு கேட்க ஆமாம் சொன்னேன், மணி எத்தனை அப்படின்னு கேட்க மணி 1:15 ஆகுது அப்படின்னு சொல்கிறா. ஐயோ சாரி நாங்கள் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல என்னாலேயும் ஜின்னாலேயும் 2 பேராலையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னு சொல்ல நீ ஏன் என்ன அவ்வளோ அந்த கிளப்புக்கு ப்ராக்டிஸ்க்கு கூப்பிடுற ஒரு வேலை அப்படின்னு இழுக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் தான் குரூப் லீடர் அதனால தான் அப்படின்னு சொல்ல அதை தான் நானும் சொல்ல வந்தேன், நீ என்ன நினச்ச அப்படின்னு நான் சொல்ல அப்போ ஜின் அங்கே லஞ்ச் பிரேக் முடிஞ்சு கிளாஸ் போகணுன்னு சொல்கிறா. கிம் உடனே சாயங்காலமாச்சும் வந்து சேரு அப்படின்னு சொல்கிறதோட சீன் சுவிட்ச் ஆகுது. சாயங்காலமாக அழகான்ல ஜின் சரி அவன் வர மாதிரி இல்லை, அவன் இல்லாமல் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலான்னு சொல்ல அதெல்லாம் வேணாம், அவனை நான் வர வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருன்னு சொல்லி ஒரு வெறியோடு அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் ரொம்ப நேரமாக ஹானை தேடுறா, ஆனால் ஒரு இடத்துலையும் இல்லை. கடைசியாக ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வாய்ஸ் கேட்குது, எனக்காகவா வெயிட் பண்ணுறேன்னு. கிம் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஹான் மாதிரியே இருக்கிற பையன் நான் இல்லைனாலும் நீ நல்லா இருப்ப தானே அப்படின்னு சொல்ல அழுதுகிட்டே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கிம் சொல்கிறா. இப்போ சீன் ஸ்விட்ச் ஆகுது ப்ரெசன்ட்க்கு. கிம் பயங்கரமாக அவனை ஏசி உனக்கு வர இஷ்டம் இல்லைனா கிளப்பை விட்டு போயிடு, இப்படி உன் சுற்றி உள்ள எல்லாரையும் வம்பில் இழுத்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ இங்கே ஜின்னும் கிம்மும் டூ டான்ஸ் ஆடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலான்னு பார்த்தா ஹான் அங்கே நானும் வரேன் ஒரு ட்ரியோ டான்ஸ் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறான். கிம் அவனை ஒரு மாதிரி பார்க்குறதோட இந்த எபிசோட் முடியுது. என்னென்ன வெயிட் பண்ணுறீங்க, இந்த வீடியோ தொட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு வீடியோ இல்லையா, ஐயோ சாரி மன்னிச்சுக்கோங்க, வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.